மறுபடியும் நான் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலைல பஸ்ஸில் வரும்போது இவன் ஒருத்தன்டா, இவர் பெரிய எச்சு உணோத்து, இவர் வந்து பஸ்ஸை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லாமல் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு லாங் ட்ராவல் பஸ்ஸில் போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் கையில் கிடைக்கிறது ஒரே ஒரு பஸ்ஸு தான், ஓகேவா? அந்த பஸ்ஸில் நீங்கள் அச்சு புச்சு ஏறி பார்த்தா டிரைவர் சொல்கிறாரு, தம்பி ஸ்டாண்டிங் தான், தங்கச்சி ஸ்டாண்டிங் தான், யகா ஸ்டாண்டிங் தான், ஆண்டி அங்கிள் ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்கிற வேலையில் நீங்களும் கஷ்டப்பட்டு ஐயோ இன்னொரு 2 மணி நேரம் நின்றுக்கிட்டு போனவேன்னு மனசுக்குள்ளே அழுதாலும் பரவாயில்ல அங்கிள் நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ தைரியமாக போய் நிற்கிற வேலையில் கண்டக்டர் ஒவ்வொருத்தர்கிட்டயா டிக்கெட் எடுக்கிறாரு. டிக்கெட் தம்பி டிக்கெட்டு எங்கே போனா, சில்லற இல்லை 20 ரூபா இருந்தா கூட அப்படின்னு கண்டக்டர் போகிற அந்த வேலையில் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அங்கிள் கிட்ட வந்துட்டு எங்கே போனா, அந்த அங்கிள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊர் பேரை சொல்லி அதெல்லாம் அங்கே போகாது கேட்டு ஏற மாட்டேன் சி இறங்க அப்படின்னு அந்த கண்டக்டர் சொன்னாருன்னு வச்சிங்கோ, ஒரு சந்தோஷம் பிலிபிலி கிளிபிலின்னு வரும் இல்லையா? அப்போ சே 2 மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டு நின்றுன்னு போகணுமே அப்படின்னு நம்ம நினச்ச வேலையில் கடவுள் நமக்கு உக்காந்துன்னு போகிற மாதிரி ஒரு செம்மையான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட போய் அந்த டைமில் நம்ம உக்காந்து ஒரு ஜிலி ஜிலி குலி குலி அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு நம்ம லைஃப்பில் யாராவது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா ஐயா யா அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட தான் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னடா இது எவனுமே எதுவுமே சொல்ல மாட்டான், திடீர்னு பார்த்தா 10 ப்ளே வருது, திடீர்னு பார்த்தா 17 ப்ளே வருது, திடீர்னு பார்த்தா 18 ப்ளே வருது, எவன் தான் கேட்குறான்னு தெரியல அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்த வேலையில் ஒருத்தர் நம்ம ஆடியோ பார்த்துட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நீங்கள் கதை சொல்கிற விதமே நல்லா இருக்கு, ஐயோ நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? இதே மாதிரி ஒரு சந்தோஷம் முன்னாடி ஒரு காலத்தில் தனுஷ்கோடி சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருந்த வேலையில் இப்போது நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தருங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் எனக்குள்ள ஈஹா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ள வந்து அடுத்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் பயங்கர ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் வந்து வந்திருக்குது. அதுக்காகலாம் உருப்படியெல்லாம் கண்டென்ட் போட்டுற மாட்டேன், பயந்துராதா டேய், அதுக்குன்னு நீ போயிடாதடா. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? உருப்படியாக வேணா வேற பாட்காஸ்ட் கேட்பான், நம்ம பாட்காஸ்ட் ஏன் வரப்போகிறான்? ஸோ இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. இந்த சமுதாயத்திலே ஒரு குழந்தை வந்து மேலே வரணும்னு வச்சுக்கோங்க, லைக் டேலண்டட் ஆர் சம்திங் ஹெல்ஸ், ஓகே. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் மேலே வரணும், ஓகேங்களா? அப்படி மேலே வரணும்னா நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு துணியை பிடிச்சி தான் மேலே வர முடியுமா அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் வந்து மனசுக்குள்ளே தோணுது. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும், இந்த பாட்டு இருக்கு இல்லையா? இந்த பாட்டை கேட்கும்போது சூப்பராக இருக்குல்ல? வெரி குட். இது வந்து திப்பு ஹரிஹரனா என்னது வானவில் வாழ்க்கையா போகுது, ஐ மீன் திப்பு அவங்க என்ன ஹரிணியா, திப்பு ஹரிஹரன், ரைட்டு. ஸோ திப்பு ஹரிணி இவங்க 2 பேரோட புள்ள தான் சாய் அபியங்கர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ சாய் அபியங்கரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இஸ் அ வெரி பிக் மியூசிக் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லி அவரை வந்து பாராட்டி வந்து கொண்டிருந்த வேலையில் இந்த டிராகன் படத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு படம் ஒன்று வந்துச்சுப்பா, ஓமை கடவுளே, இதுக்கெல்லாம் மியூசிக் போட்டார்ல நம்ம லியோன் ஜேம்ஸ். ஸோ இவர் சாம்சியஸ்லாம் அடிபட்டு வர வேலையில் ஒரு 3 ஆல்பம் வந்து ஒரு பெரிய லேபிளோட பையன் அப்படின்ற ஒரு நெப்போட்டிசத்தோட பையன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டுமே அவனுக்கு வாய்ப்பு கிடச்சி அவன் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிட்டானா, இல்லை நம்ம ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்துலேருந்து வரத்துக்கு கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஹீரோவோட பையன் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறான், உடனே ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவனுக்கு வாய்ப்பு தரான், அந்த பையனை படம் எடுக்கிறான். இது வந்து ஒரு புறம் இருக்க, ஒரு பெரிய பாடகரோட பையன் திடீர்னு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அப்போ ஒரு பெரிய நிறுவனம் அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராகிறான்.
கடைசியில் அந்த பையன் ஒரு 3 ஆல்பம் ரிலீஸ் ஆகிறான். இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு படத்துக்கு பெரிய மியூசிக் டைரக்டராக வந்து எல்லாராலையும் பேசப்படுறான். நெப்போட்டிசம் இருக்கிறதுனால ஒருத்தன் மேலே வரான். இந்த நெப்போட்டிசம் கூட இல்லாமல் ஒரு அடிமட்டத்துலேருந்து ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறான்ல, அவனுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? அவனை ஏன் யாரும் பெருசாக பேச மாட்றாங்க? அப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்து நின்றான்னா அவனும் நாளைக்கு என்ன பண்ணுறான்? நெப்போட்டிசம் தான் பண்ணுறான். ஸோ இந்த நெப்போட்டிசம் பற்றி உங்களுக்குன்னா கருத்து இருக்குதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நம்ம இன்றைக்கி டாபிக் வந்து நெப்போட்டிசம் பற்றி பேச போகிறது இல்லை. ஸோ வந்து எனக்கு திடீர்னு தோணுச்சு, என்னப்பா இது, அப்போ அண்ணாரோட புள்ளன்னா இன்னாருக்கு வாய்ப்பு கொடுத்துருவீங்களா, இன்னா சொன்னார் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் தோணுச்சு. அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன்பா. உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைனா விட்டுருங்கோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் அழகிரி உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் நாளைக்கு என் புள்ளியும் பாட்காஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டுருவோம்ல, யார் நாங்கள்லாம் ரைட்டு. ஸோ வந்து நானே பாட்காஸ்ட் ஒழுங்க அதான் தனுஷ்கோடி சொல்லுவாப்புல, பாட்காஸ்ட்டே வாரம் ஒழுங்காக போடாத நாயினி, நாளைக்கு உன் புள்ளைய கொண்டு வந்து விடுவியா, முதல்ல அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி தோணும். ரைட்டு, நோ த டிலே, லெட்ஸ் ப்ளே த ரிலே. வாங்க ஆடியோக்குள்ளே பல்லாம் இருக்குது சாக் இருக்குது சாக். ஸோ அதாகப்பட்டது என்னென்னா, இன்றைக்கான டாபிக் என்னத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுது. ஸோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அந்த பொண்ணுக்கு லவ் வந்துடுது. அந்த லவ் நல்லபடியாக போய் கொண்டிருந்த வேலையில் வீட்டில் எப்படியோ தெரிஞ்சிடுது. வீட்டில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசிடுறாங்க. நோடா கண்ணா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணும் மறந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏமாற்றி திருப்பி லவ் பண்ண, அது ஆப்வியஸ்லி நடக்கிற ஒரு விஷயம் தானே, நான் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த லவ் போய் கொண்டு இருந்த வேலையிலே அது ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டினியூ ஆகிட்டே போதும். அவங்க வீட்டில் வந்து அந்த லவ்வை பார்த்தாலே கொஞ்சம் அருவருப்பாயிடுறாங்க. இந்த லவ் மட்டும் வேண்டாம், விட்டு கொன்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கண்டினியூஸாக போக 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 ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்க ஆரம்பிச்சது அந்த பொண்ணு. பட் அந்த பொண்ணால் வந்து இந்த லவ்வை வந்து விட்டுட்டு விலக முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. ஸோ இதே போய் கொண்டு இருந்த வேலையில் இந்த லவ் ஏன்டா இப்படி போகுது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போதான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து குடும்பத்தில் வந்து சொல்லிடுறாங்க, நீ உயிரோடு இருந்து எங்களை அசிங்கப்படுத்தத்தோட செத்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ப்ரோ, லவ் பண்ணது தப்பா ப்ரோ, அதுக்கெலாம் செத்து போக சொல்லுவாங்களா, என்ன சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள்லாம் யோசிச்சிங்கன்னா, இந்த லவ் கொஞ்சம் வித்தியாசமான லவ். நான் ப்ரோ வயசில் ரொம்ப பெரிய அங்கிளை லவ் பண்ணுதா, இல்லை வயசில் சின்ன பையனை லவ் பண்ணுதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சேம் ஏஜில் தான் லவ் பண்ணுது. பட் என்னென்னா சேம் ஜெண்டர்லேயே லவ் பண்ணிருச்சு. ஸோ இட்ஸ் நத்திங் பட் LGBTQ, ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒவ்வொருத்தரோட ஹார்மோன்ஸை பொறுத்து, ஒவ்வொருத்தரோட அட்ராக்ஷனை பொறுத்து, ஒவ்வொருத்தரோட கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து நடக்கும், ஓகேவா. இது நம்ம வந்து கம்ப்ளீட்லி தப்பு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லலை. நீங்கள் வந்து உனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கா, அந்த பர்சன் கூட லவ் பண்ணுறியா, அது உன் லைஃப் நல்லா அழகாக இருக்கும், லீட் பண்ணணும்னு நினைக்கிறியா, தாராளமாக போ. ஆனால் ஒரு பொது இடத்துல வந்து ஒரு நான் ஓரின சேர்க்கை நீயும் ஓரின சேர்க்கையா வா அப்படின்ற மாதிரி சீன்ற தெரியுமா, அதுதான் தப்புன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் ப்ரோ, தொட எந்து ப்ரோ அதுதான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா இந்த மாதிரி அந்த கதை போய்கிட்டு இருந்த வேலையில் அந்த பொண்ணை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு அதை லவ் பண்ணதில்ல, அந்த பொண்ணு இல்லாமல் அதால் வந்து இருக்க முடியல. ஸோ தட் வந்து நான் வந்து அவளை வந்து கொன்று கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் வீட்டில் எதுக்குறாங்க, என்னை செத்துப்போன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சம்திங் ஏதோ ஒரு பாய்சன் சாப்பிட்டு இறந்துருச்சு அப்படின்ற ஒரு கதை வந்து ஒரு பரவலாக இந்த புரளி மாதிரி பேசப்படுவாங்களே, இது எவ்வளோ உண்மைன்றது எனக்கு தெரியல. பட் இது வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வந்து ஒரு லவ்வுக்காக ஒரு சம்திங் உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒரு லவ் வந்து ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது வந்து கேட்டு ஒரு சந்தோஷமாக, பரவாயில்லையப்பா, முன்னெல்லாம் வந்து ஒரு சிம் கார்டில் டியூவல் சிம்லாம் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இப்போ என்னடா இது பரவாயில்லையே, சாரி ஒரு ஃபோனில் டியூவல் சிம்லாம் போட்டு பேசுவாங்க, இப்போ என்னடா இது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தோணினாலும் இதில் சங்கட்டமான விஷயம் என்னென்னா, இதில் சங்கட்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 377 என்னதான் நம்ம ஊரில் லீகலாக இருந்தாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் அது ஒரு அருவருப்புத்தக்கதாக பார்க்குறாங்க மக்கள். இதில் என்னோட கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் செக்ஷன் 377 தப்புன்னு சொல்லலை,
அது அவங்களோட விருப்பம் இல்லையா? இப்போ வந்து எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குன்றதுலாம் தெரியாது. ஓகேவா? அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இதே விஷயமே வந்து ஒரு காதலில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நீங்கள் வந்து கல்யாணத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. காதல்ன்றது ஒரு இமேஜினரி வேர்ல்டு. ஓகேவா? ஸோ வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன். உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னோட டார்கெட்டு. ஆனால் கல்யாணன்றது அப்படி கிடையாது. இட்ஸ் அ ரியாலிட்டி ஆஃப் லைஃப். ஓகேவா? ஸோ அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணுறது, கால் வயிறு கஞ்சி அதை நான் குடிக்கணுமே அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம ஓடும்போது நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். லவ் என்னும்போது நீ திட்டு செல்லும் நான் வாங்கிக்கிறேன் அப்படி நம்ம காத்திருந்தாலும், கல்யாணம் போது நீ யாரு என்னை பற்றி சொல்கிறதுக்கு, உனக்கு என்னடி தெரியும் என்னை பற்றி, நீ கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டுன்றதுக்கெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ ஒரு ஒரு லவ், அந்த இமேஜினரி வேர்ல்டு, நம்மளோட டொப்பமைனு, நம்மளோட வந்து செரோட்டோனின் மெலட்டோனின் ஹார்மோனு எல்லாமே இருக்கட்டும். ஆனால் இந்த இது அந்த ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் அருவருப்பாக பார்த்துருப்பாங்க, ஒரு பையனை அந்த கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் யோசிச்சு இன்னொரு சைடு மண்டையை போட்டு குழப்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு தோணுன விஷயம் அப்படின்னா என்னென்னா, இஃப் யூ லவ் சம்திங் ரியலி, உனக்கு ஒரு விஷயம் உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா வெயிட் பண்ணு. இஃப் இட் கம் பேக்ஸ் டு யூ, அந்த விஷயம் ஒன்று திருப்பி உன்கிட்ட வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உந்து தான், உங்ககிட்டேருந்து யாரும் வாங்கிக்க முடியாது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, சப்போஸ் நான் அதோட அண்ணனாக இருந்து அதுக்கிட்ட நான் சொல்லியிருப்பேன்னா, உனக்கு நிஜமாலே அந்த பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா நீ வெயிட் பண்ணு. இது அவங்க சான்ஸ், அவங்களோட சான்ஸ். அப்போது அவங்க இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க, இப்படி தான் இது பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ யாருன்றத நீ வெயிட் பண்ணி நீ தான் ப்ரூவ் பண்ணணும். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த விஷயம் எவ்வளோ தேவை இருக்குன்றத நீ தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு பர்சன் மேலே வைக்கிறத மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியாது இல்லையா? நீ ஒரு லவ் பண்ணுற ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா அப்போ அது உனக்கு எவ்வளோ வேணுன்றத நீ தான் காட்டணும். இல்லை நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, இவங்கிட்ட பேசக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, நீ அவனை பார்க்கக்கூடாது, அவனை ஏன் உன்னை பார்க்குறான், அவன் ஏன் வந்து உன்கிட்ட பேசுகிறான். இந்த பொசசிவ்னஸ்லாம் லவ்ன்ற ஒரு கான்செப்டில் இருக்காங்கல்ல, சத்தியமாக அதெல்லாம் லவ் கிடையவே கிடையாது. இந்த லவ் ஒரு பர்சன் வந்து இப்போ நான் ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னா நானாக இருக்கிறத ஃபீல் பண்ணாதான் அது லவ். நான் யாருன்றத நான் ஃபீல் பண்ணணும். ஓகே, நான் யாருன்றத அவன் எனக்கு அடையாளம் காட்டுறான், அப்போ அதுதான் லவ் அப்படின்றது தான் உண்மையான லவ். ஓகேவா? ஸோ அவன் நினைக்கிறத நான் பண்ணணும், அதுதான் என் லவ் அப்படின்னு நினச்சிட்டா நீ தான் அங்கே கோபாலி மூக்கில் ஒரு பலூன் மாட்டிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பாதி பேர் வந்து லவ் பண்ணிட்டையா, ஓகே போட்டாச்சு, டெசிக்னேஷன் போட்டாச்சு, இனிமேல் வந்து நீ இவனை பார்க்கக்கூடாது, இவங்கிட்ட பேசக்கூடாது, இவங்கிட்டலாம் இப்போ இது பண்ணக்கூடாது, அப்புறம் உனக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா காட்டு, இதெல்லாம் கட் பண்ணு, பிளாக் பண்ணு, இவங்கெல்லாம் யாரும் உனக்கு கால் பண்ணக்கூடாது, உங்கள் அம்மாவே வாரத்துக்கு 2 நாள் தான் பேசணும், அப்பாவுக்கு வந்து இஸ் எ மென், அவர் பேசக்கூடாது, அவர் என்றைக்காவது ஒரு நாள் எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்கலாம், அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் அலவுடு அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு 2-3 பேரை லவ் பார்த்தேன். எதுக்குடா பிரேக்கப் பண்ணேன், நான் அவங்க அண்ணா கிட்ட 1 மணி நேரம் பேசுகிறான்னா அப்படின்றானுங்க. டே யாரா எப்படா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ வந்து லவ்ன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த சினிமாக்களில் தப்பாக போர்ட்ரே பண்ணிட்டாங்களோ, அதை வச்சு நம்ம ஆளுங்க வந்து லவ்னா இதுதாங்க கான்செப்ட், கையை பிடிச்சா லவ், காதை பிடிச்சா லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் இன்னொரு சில கும்பல் வந்து சுற்றின்னு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து அந்த பொண்ணோட கதைக்கே வரேன். நீ உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோ இல்லை ஒரு பையனை பிடிச்சிருக்கோ, லவ்வுக்கு வந்து ஜெண்டரோ இதுவெல்லாம் தேவை கிடையாதுங்க. லவ்னா வந்து கொடுக்கறது மட்டும்தான். லவ் திருப்பி நீ வாங்கலாம் கூடாது. நீ வாங்கணும்னு நினச்சனாலே நீ தோத்துட்ட அந்த இடத்துல. ஓகேவா? நான் வந்து அவன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், ஆனால் அவன் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல. உண்மையிலே உனக்கு வந்து அவனுக்கு உன் மேலே லவ் இருந்ததுன்னா அவன் உன்னை தான் நினச்சின்னு இருப்பான். அவன் உன்னை விட்டுட்டு வேறு யாரும் நினைக்க மாட்டான். அவன் என்ன வேலை வேணா பண்ணட்டும், அவன் என்னன்னா பேசட்டும், கடைசி வரைக்கும் உன் மேலே உண்மையான லவ் இருந்ததுன்னா அதை உன்னை மட்டும்தான் அவன் நினைப்பான். உன்னை தவிர வேறு யார்கிட்டையும் போக மாட்டான். அப்போது அவன் எப்படி உண்மையான லவ் வச்சுருப்பான்? நீ உண்மையாக இருக்கணும். அப்போ நீ உண்மையாக இருக்கணும்னு நீ உன்னோட லவ் அடிக்கடி காட்டணும். அப்போ உன் லவ் நீ அடிக்கடி காட்டும் போது உன்னை விட்டு எப்படி போகணுன்னு அவனுக்கு தோணும் இல்லையா? உன்கிட்ட தான் வரணும். என்ன நடந்தாலும் அவள் தான்ப்பா, நான் அப்படியே அவகிட்ட போயிட்டு அப்படி பேச்சு போடும்போது தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் என்ன நடந்தாலும் அவன் தாங்க, அவன்கிட்ட போயிட்டு இதாண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து லவ். உனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீ நினைக்கும் போது அந்த விஷயத்துக்காக சாகிறதுக்கு துணிகிற நீ அந்த விஷயத்துக்காக வாழ்கிறதுக்கும் நீ கொஞ்சம் ரெடி ஆகணும். அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன்,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லவ்ன்றது வெறும் இமேஜினரி வேர்ல்டு. ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இமேஜினரி வேர்ல்டில் உனக்கு வந்து திடீர்னு நினச்சனா வந்து பூக்கள் பூக்கும், பட்டர்ஃப்ளை பறக்கும், ஓகேவா? இந்த உலகமே இருண்டு போனாலும் அவன் மட்டும்தான் அழகாக தெரிவான், அவன் மட்டும்தான் அழகாக தெரிவா, ஓகேவா? நீ என்ன பண்ணாலும் உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவன் இருந்துக்கிட்டே இருப்பான். ஸோ இதெல்லாமே ஒரு கான்செப்ட் இருக்கும், ஓகேவா? பட் இதை தாண்டி ஒரு லைஃப் இருக்குது, அதுதான் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப். அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பை நீ ஃபேஸ் பண்ணணும்னா பல சண்டைகளை ஃபேஸ் பண்ணணும், பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். உனக்கு நீ எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் மட்டும்தான் நீ வந்து அந்த லவ்வை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா அந்த லவ்வோட வே வந்து பாதியிலே நின்றுடும். ஸோ நான் வந்து எது எடுத்தாலும் என் லைஃப்பில் செட்டே ஆக மாட்டேங்குது, எல்லோரும் என்கிட்ட ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு நினச்சேன்னா அப்போது தப்பு வந்து அவங்க மேலே இல்லை, தப்பு ஏதோ உன் மேலேயும் இருக்குது. உன் மேலே தப்பு இல்லாமல் அவங்க ரீசன் ஆக மாட்டாங்க. அதை நீ தெளிவாக புரிஞ்சிக்க. அதே மாதிரி உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீ வந்து போராட கற்றுக்கணும். நீ வந்து சும்மா வந்து இது நடக்காது, முடியாது, இது செட் ஆகாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளேயே போயிட்டேன்னா கடைசி வரைக்கும் வந்து உனக்கு அந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணிட்டு தான்டா இருக்கணும், புரிஞ்சிக்கடா. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, லவ்ன்றது கொடுக்கறது, அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க. அடுத்த விஷயம், நீ லவ் பண்ணுறன்றதுக்காக அந்த பொண்ணோ அந்த பையனோ வந்து மொத்தமாக உன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, சரியா? நீ லவ் பண்ணுறன்னா உன் லவ்வை கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அவன்கிட்ட இருந்து அந்த லவ் திருப்பி என்கிட்ட வந்து அவனோடே நான் உனக்காக ஸ்டேட்டஸ் போட்டேன். ஆமாங்க, இந்த கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. அதாவது இந்த லவ் நிறைய பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டால் தான் அது வந்து லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே யோசிக்கிறாங்க. அது என்ன இது என்ன கல்ச்சர் இது எனக்கு புரியவே இல்லை. ஸோ வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் பல வருடங்கள்லாம் முன்னாடி ஒரு லவ் போச்சு. ஸ்டேட்டஸ் எனக்கு போட மாட்டேற, எனக்கு வந்து இது என்னது, நான் உனக்காக ஸ்னாப் சாட்டில் ஸ்ட்ரீக் விட்டேன், நீ அதெல்லாம் பார்க்க மாட்டேற, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் உன்னை டேக் பண்ணி ஸ்டோரி போட்டேன், அதை நீ பார்க்கல, அப்படிலாம் சொல்லிலாம் வந்து ஒரு பிரேக்கப்லாம் ஆச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன அது எப்படிடா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படின்ற கான்செப்ட் தாங்க எனக்கு தோணுச்சு. இது வந்து உன்னோட ஃபார்ம் ஆஃப் லவ்வாக இருக்கலாம், ஓகேவா? என்னோட லவ் வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இதுவாக இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அது ஒரு கண்டென்ட் தான், ஓகேவா? அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு எமோஷனை ஷேர் பண்ணணும் நம்ம நினைக்கிறது வந்து அந்த எமோஷனை நீ நேரில் காட்டுறா, அது உன் கண்ணில் பார்க்கணுண்டா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஒருத்தருக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலையோ, ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறதுனாலையோ, ஒருத்தர் டேக் பண்ணுறதுனாலையோ, ஒருத்தருக்காக ஸ்டீக் கூறதுனாலையோ அது உங்கள் வே ஆஃப் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி எடுத்து மூக்கில் மாட்டிக்கங்க, ஓகே? அந்த டொப்பமைன் வந்து உனக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கும், 10 நிமிஷத்துக்கு இருக்கும். அதே டொப்பமைன்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனால் நீ பண்ணுற ஒரு அழகான ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, ஸோ நீ பேசுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குல்ல, நீ இது பண்ணுற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டு தான் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட தான் வரணும், உங்ககிட்ட தான் பேசணுன்ற ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். பட் நீ ஏன் எனக்கு ஸ்டேட்டஸ் போடல, நீ ஏன் எனக்காக பேசலை, நீ ஏன் பர்த்டேக்கு விஷ் பண்ணல அப்படின்னு கேட்டு நீ டைம் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் வந்து உன்னோட ஹாப்பியான மொமெண்ட்ஸ் பல விஷயத்த நீ வந்து இழக்கிற. அதை நீ புரிஞ்சிக்கணும், ஓகேவா? ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை வந்து கிழிக்கிறேன். இன்றைக்கி ஆடியோவில் நான் என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல, மறந்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து தெரிவிக்குமாறு தெரிவித்து கொள்கிறேன். அப்படி கமெண்ட்டில் தெரிவிக்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, அங்கேயே இதே வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடலாம். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் வாங்க, அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து உங்களோட மெசேஜை போடலாம், ஓகே? ஸோ மறக்காமல் ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா, எவனாவது ஒருத்தன் பேசுகிறா, எவனோ ஒருத்தன் கேட்குறீங்க, என்னமோ பண்ணுறீங்க. திடீர்னு பார்த்தா 14 ப்ளே வருது, திடீர்னு பார்த்தா 20 ப்ளே வருது, திடீர்னு பார்த்தா 25 ப்ளே வருது. ஆனால் இந்த ப்ளேலையும் எவன் கேட்டான், என்ன பண்ணான், எதுவும் சொல்ல மாட்டேறாங்களே, ஏதாவது சொல்லுங்கடா. அண்ணா நான் இருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேன், நான் செத்துட்டேன், அதையாவது சொல்கிறா, சரியா? ஸோ அட்டா இந்த கண்டென்ட் இல்லாமல் மைக் ஆன் பண்ணி வச்சு பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த டைமாவது கண்டென்ட்டோடு வரணும்.